ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி முன்னுக்கு வரும்பொழுது அதை பாராட்டுறதுக்கு 2 பேர் இருக்காங்களோ இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படி கீழே சறுக்குறீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு மட்டும் 40 பேராச்சு இருப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையுமே இது நடந்திருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே அந்த இடத்துலையே இருந்துடுறது இல்லை இல்லையா, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். இந்த வீடியோவில் பெண்களாகிய நம்ம அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாத ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க கிட்ட இருந்து எப்படி உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதனுடைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கிராசரி ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வேறு ஒரு பிளேஸை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு ஃபோன் பண்ணுறவங்க கிட்டேயோ அல்லது நம்மளே வாலண்டரியாக யாருக்காவது ஃபோன் பண்ணியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க இவங்க கிட்ட இந்த விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வெளியில் எங்கேயும் போகாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய மனபாரத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் தள்ளி நின்று அடிக்கிறத காட்டிலும் கூடவே நின்று அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. நேரடியான எதிரியை கூட நீங்கள் நம்பிடலாம். இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேமிப்பை பற்றி நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நான் இந்த இடத்துல இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன், நான் அந்த இடத்துல அவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுடைய சேமிப்பை பற்றி நீங்கள் வெளியில் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய கணவர்கிட்டையோ அல்லது உங்கள் மனைவி கிட்டேயோ மட்டும்தான் நீங்கள் சேவிங்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கணும். இதே 3வது பர்சன் கிட்ட நீங்கள் சேவிங்ஸ் பற்றி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே கூட அந்த சேவிங்ஸை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பண தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக உங்களுடைய வருமானத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லிக்க கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு என்ன வருமானம், கரெக்டான வருமானம் என்ன அப்படிங்கிறத பற்றி யார்கிட்டையும் சொல்லிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வருமானத்தை குறைச்சும் சொல்லிக்கக்கூடாது. நீங்கள் குறைச்சி சொல்லும் பொழுது உங்களுடைய சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது. அது ஒரு நெகட்டிவிட்டி தானே. எல்லாருமே ஒரு சில குடும்பத்தில் எல்லாரும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் நான் சம்பாதிக்கவே இல்லை, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு குடும்பத்துக்கு பத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய வருமானத்தை அடுத்தவர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுடைய எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணுவீங்கல்ல, அந்த எதிர்கால பிளானை யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பகிராமல் இருக்கிறது நல்லது. அதை நடத்தி முடித்ததுக்கு பிறகு அந்த பிளானில் வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம பகிரக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு உடல் உபாதைகள் இருக்கும்ல, அதை பற்றி நம்ம எப்பயாவது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் சரின்னு கேட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாவது ஃபங்க்ஷனில் எல்லாரும் ஒன்றா கூடும்பொழுது எல்லார் எதிர்க்கையும் உங்களை கேட்பாங்க, உனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சே அது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நமக்கு மனசங்கடமாக ஆயிரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் 5 விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் கூட இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மளிகை சாமான்லேருந்து பணம் சேமிக்கிறத பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் சொல்லியிருக்க இந்த 5 விஷயங்களில் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கணவருடைய சுமையை குறைக்கும் விதமாக பெண்கள் வீட்டிலிருந்தே வருமானம் பார்க்குறதுக்கு பல ஐடியாஸ் நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் கேட்ட விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.